வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு மூலம் இந்து சமய அறத்துறையில் ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தேர்வு இல்லாமல் நேர்முக தேர்வை மட்டும் வைத்து தேர்வு செய்ய போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி 25,000 ரூபா கொடுக்கறதாகவும், கல்வி தகுதி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 30/9/2025க்குள்ள நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கொரியர் சென்ட் பண்ணினாலே போதுமானது. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் மற்றும் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் tnhrc.tn.gov.in அப்படின்ற நேரத்தில் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அஃபிஷியல் பேஜுக்கு வந்துடலாம். எங்கேருந்து வேலைவாய்ப்பு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில், சென்னை 6,26,000 அப்படிங்கிற அட்ரஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் கேட்டிருக்கிறத அட்டாச் பண்ணி நீங்கள் இதே வடபழனி அட்ரஸுக்கு அனுப்பிச்சிட்டாலே போதுமானது. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதிக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஸோ அதை அட்டாச் பண்ணணும். நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு 12 டிஜிட் நம்பர் எழுதுங்க. உங்களுடைய தொலைபேசி நம்பர், மின்னஞ்சல் முகவரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஏஜ் லிமிட் 18 45 வயசுக்கு உட்பட்டவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இதர சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க, இருக்குன்னா நீங்கள் அட்டாச் பண்ணலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அரசிதழ் பதவி பெற்ற அதிகாரிகளிடமிருந்து நீங்கள் ஒரு நன்னடத்தை சான்று வாங்கி இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, குற்றவியல் நடவடிக்கை உங்கள் மேலே இருக்கா இல்லையா அப்படிங்கிற இதை கேட்டிருக்காங்க. இருக்குன்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டீச்சர்ஸுக்காக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். ஃபைனலாக உங்களுக்கு முன் அனுபவம் திருக்கோயில் மூலமாகவே இருக்குது அப்படின்னும் போது அதுக்கான சான்றிதழும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உறுதிமொழி கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பெயர், அதுக்கு அடுத்ததாக தந்தை பெயர் எழுதிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து தகவலும் இணைக்கப்பட்ட ஆவணங்களும் சரியானது என உறுதி கூறுகிறேன். எதிர்காலத்தில் மேற்கண்ட தகவல் தவறாக என இணைக்கப்பட்ட ஆவணங்கள் போனியல் என தெரிய வந்தால் என் மீது திருக்கோயில் நிர்வாகம் எந்தவித முன்னறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பதார கையெழுத்து, இடம், நாள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாலே போதுமானது. வேலைவாய்ப்பு அறிவிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புதிதாக தொடங்கப்பட உள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளிக்கு முற்றிலும் தற்காலிகமாக தொகுப்பூதிய ஆசிரியர் பணிகளை நேர்முக தேர்வு வாயிலாக தகுதியுடைய இந்து சமயத்தை சார்ந்த நபர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறதையும், தேவார ஆசிரியர், இசை ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிற 3 கேட்டகரியில் வேலைக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தமிழ் ஆசிரியருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழில் இளங்கலை பட்டப்படிப்பு, இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இசை ஆசிரியருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இசை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், தேவார ஆசிரியருக்காக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 12 திருமுறை பாடப்பிரிவில் முடித்திருக்கிற தேவார பாடசாலையில் வழங்குகின்ற சான்றிதழ் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், சேலரியை பொறுத்தளவுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை 30/9/2025 5:45க்குள்ள திருக்கோயில் அலுவலகத்திற்கு வந்து சேருமாறு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேற்கண்ட தேதிக்கு பின்பு பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக நம்பர் செய்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.